Hi students, welcome to our channel. இப்போ 12th ஸ்டாண்டர்ட் மார்ச் 2025ல எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அதுக்கான டேட் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நம்மளுடைய ஆன்சர் பேப்பர், நம்ம எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் எழுதின ஆன்சர் பேப்பரை எப்படி வந்து எவாலுவேட் பண்ணியிருக்காங்க, நம்ம கூடுதலாக மார்க் எதிர்பார்த்தோம் ஆனால் கம்மியான மார்க் தான் வந்திருக்குது, ஸோ இதனால் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாயிட்டேன் அப்படின்னு நிறைய ஃபீல் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் எப்படி எவாலுவேட் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ நான் அப்ளை பண்ணுறதுக்கான டைம் அப்போவே சொல்லியிருந்தேன், யாரெல்லாம் அப்ளை பண்ணீங்களோ அவங்களால மட்டும்தான் வியூ பண்ணி பார்க்க முடியும். நாம் வியூ பண்ணி பார்க்கலான்ற அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் அதில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, சார் எனக்கு வரமாட்டேங்குது சார், எனக்கு வரமாட்டேங்குது சார் அப்படின்னு. என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா கடைசியில் அவங்க அப்ளை பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஸோ யாரெல்லாம் அந்த கிவன் டைம்குள்ளே அப்ளை பண்ணீங்களோ அவங்க மட்டும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கான டேட் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா 4/6/2025 புதன்கிழமை பிற்பகல் முதல், பிற்பகல் அப்படின்னா வந்து உங்களுக்கு 12 மணிக்கு மேலே, சரியா, 12 மணிக்கு டைம் குறிப்பிடாமல் பிற்பகல்னு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த அஃபிஷியலான இந்த டிஜி டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அங்கே ஹெச்எஸ்சி செகண்ட் இயர் எக்ஸாம் மார்ச் 2025 ஸ்கிரிப்ட்ஸ் டவுன்லோட் அப்படின்ற ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த இருக்குது இல்லையா. ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற இந்த லிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு இப்படி ஒரு லிங்க் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். எப்படி, ஹெச்எஸ்சி செகண்ட் இயர் எக்ஸாம் மார்ச் 2025 ஸ்கிரிப்ட்ஸ் டவுன்லோட் அப்படின்னு இந்த இடத்துல இருக்கும். இப்போ இல்லை பார்த்தீங்களா, நாளைக்கு நீங்கள் 12 மணிக்கு மேலே ட்ரை பண்ணி பாருங்கள், இங்கே அப்படி ஒரு லிங்க் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் வந்து நீங்கள் உங்களுடைய எக்ஸாம் நம்பர் அப்புறம் டேட் ஆஃப் பர்த் இது ரெண்டையும் கொடுத்து டவுன்லோட் கிளிக் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் என்னென்ன பாடத்துக்கெலாம் உங்களுடைய ஸ்கேன் காப்பிக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அதை எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம், சரியா. ஸோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நாளைக்கு அவைலபிளாக இருக்கும். டவுன்லோட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அதில் வந்து மிஸ்டேக்ஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா, எவாலுவேட் பண்ணதில் மிஸ்டேக் இருக்கிறது மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடியும் அப்ளிகேஷன் ஃபார் ரீடோட்டலிங் ஆர் ரீவேல்யூவேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. டோட்டல் மிஸ்டேக் இருந்ததுன்னா ரீடோட்டலிங்க்கு அப்ளை பண்ணணும், இல்லை பேப்பர் திருத்தினதில் மிஸ்டேக் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணணும், சரியா. இது அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்க அப்படின்னா 5/6/2025 வியாழக்கிழமை காலையில் 11 மணிலேருந்து 7/6/2025 சனிக்கிழமை ஈவினிங் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்கூலில் போய் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகம் அங்கே போய் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்ளை பண்ணணும், சரியா. இந்த வெப்சைட்டில் வந்து இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் நீங்கள் எங்கேயும் சப்மிட் பண்ணணும்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அந்த டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸினுடைய உதவி இயக்குனர் அலுவலகம் இருக்கும். ஸோ அந்த அலுவலகத்தில் கொண்டு போய் நீங்கள் அந்த ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணி அமௌண்ட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங்க்கு அப்ளை பண்ணுறது ப்ராசஸ் முடிஞ்சிடும், சரியா. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பக்கம் ஒரு 10 நாள் இல்லை ஒரு 15 நாளுக்குள்ளே உங்களுக்கு ரீவேல்யூஷன் பண்ணி அந்த ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. இதுக்கான அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷனுக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 505 ரூபா நீங்கள் பண்ணணும். ரீடோட்டலிங்க்கு பயாலஜிக்கு மட்டும் 305 ரூபா, மற்ற சப்ஜெக்ட்டுக்கு 205 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும், சரியா. ஸோ இதான் வந்து அஃபிஷியலான அப்டேட்டு. ஸோ நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, எந்த வீடியோ போட்டாலும் ஸ்கேன் காப்பி எப்போ சார் வரும் எப்போ சார் வரும்னு சொல்லிட்டு. வந்துருச்சு, டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணுறது மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் டீச்சர்ஸ் கிட்டேயும் ஒரு சஜஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங்க்கு அப்ளை பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.